நம்ம வீட்டில் மிளகு தக்காளி கீரை போட்டு விட்டுருந்தது கொஞ்சம் நல்லாவே படர்ந்து வந்துருச்சு. இன்னைக்கு வந்து அதை அறுவடை பண்ணிட வேண்டியதுதான். நேற்று நைட்டே இட்லிக்கு மாவு வந்து ஊற வச்சிருந்தேன். கூடவே வந்து அடை தோசைக்குமே ஊற வச்சிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே வேலையா இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டு அப்படியே அடை தோசை மாவுமே அரைச்சி வச்சு ஒரு பக்கம் சமையல் வேலை நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் கிரைண்டரில் மாவும் போட்டு விட்டோம்னா எல்லாமே காலையிலேயே முடிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இட்லிக்கு மாவு கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் கூட்டுக்கு பாசி பருப்புமே வேக வச்சுட்டேன். அதுக்குள்ளே உளுந்து மாவுமே அரைஞ்சிருச்சு. எடுத்து வச்சுட்டு அரிசி வந்து போட்டு விட்டுட்டேன். இந்த கோழிங்க கிட்ட இருந்து கீரையை காப்பாத்துறது தான் பெரிய வேலையே. காலையில வாசல் தெளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டா போதும், இருக்கிற அத்தனை கீரையும் சாப்பிட்டுட்டு போயிடும். இதுட்ட இருந்து எப்படியோ கொஞ்சம் பொத்தி பொத்தி காப்பாத்தி வச்சுட்டேன். இந்த வாட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷா பூச்சிலாம் இல்லாத மிளகு தக்காளி கீரையா பார்த்து கூட்டுக்கு பறிச்சுட்டு அப்படியே கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அடை தோசைக்கு போடுறதுக்காக முருங்கைக்கீரையுமே பறிச்சுட்டு வந்துட்டேன். வீட்லயோ இல்ல தொட்டிலையோ செடி வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு அப்படிங்கும் போது சும்மா கலர் கலரா அழகுக்காக இருக்க பூச்செடியை வைக்கிறத விட இந்த மாதிரி கீரையெல்லாம் போட்டு விட்டோம்னா நம்மளுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு அதிகமா வந்து இந்த வயிறு புண்ணாகிறது வாய் புண்ணாகிறது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மிளகு தக்காளி கீரை சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. உடனே சரியாயிடும். இட்லிக்கு மாவு அரைஞ்சிருச்சு. உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு அடை தோசை மாவுமே ரெடி ஆயிடுச்சு. மதிய லஞ்சுக்கு கீரை கூட்டு கூடவே தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆரஞ்சு வந்து கொடுத்து விட்டுறேன். காலையில 8 மணிங்கும் போதே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது.